அரநாயக்க பிரதேச சபை தலைவரின் தாக்குதலுக்கு இலக்கான மாவனல்ல டிப்போ தலைவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பஸ் ஒதுக்கீடு தொடர்பில் எழுந்த பிரச்சினையை குறித்து தாக்குதலுக்கு காரணமாக அமைந்ததாக போலீஸ் ஊடகப் பிரிவு குறிப்பிடுகின்றது. இது தொடர்பாக மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். 2 கோரிக்கைகளை முன்வைத்து நாட்டின் 2 மாவட்டங்களில் நேற்று ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. ஹம்பாந்தோட்டை துறைமுக அபிவிருத்தியின் 2ஆம் கட்டடத்துக்காக எடுத்துக் கொள்ளப்பட்ட தமது வீடுகளும் சொத்துக்களுக்கும் எவ்வித இழப்பீடும் வழங்கப்படவில்லை என தெரிவித்து இந்த ஆர்ப்பாட்டம் நேற்று முன்னெடுக்கப்பட்டது. ஹம்பாந்தோட்டை மாகம் ருகுண்டு நிர்வாக கட்டடம் அருகே இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. ஆர்ப்பாட்டத்தில் ஆரம்பக்க டாகம்பார உள்ளடங்களாக சில பிரதேசங்களைச் சேர்ந்த மக்கள் கலந்து கொண்டனர். இதேவேளை பயங்கரவாத விசாரணை பிரிவினால் கைது செய்யப்பட்ட சப்ரகமுக பல்கலைக்கழக மாணவனை விடுதலை செய்யுமாறு கோரி கொழும்பு புறக்கோட்டை புகையிரத நிலையத்தின் முன்பாக ஆர்ப்பாட்டம் ஒன்று நேற்று முன்னெடுக்கப்பட்டது.